السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், ஐமாக்கள், நாம் நேசிப்போர்கள், நம்மை நேசிப்போர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய நேரத்தில் வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நினைவுபடுத்துங்கள், நினைவூட்டுதல் முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்று சொல்கின்றான். நினைவூட்டுங்கள், அந்த நினைவூட்டக்கூடிய அந்த திக்ர் என்பது முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்று சொல்கிறான். அந்த அடிப்படையில் நாங்கள் வார வாரம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு நாளில் என்ன செய்கின்றோம், எனக்கும் உங்களுக்குமான ஒரு நினைவூட்டுதலாக தெரிந்த விஷயங்களை திரும்ப படிப்பதற்கும் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாம் வாரம் ஒரு முறை இங்கே ஒன்று கூடுகிறோம். காரணம், மறுமை நாளிலே இது எங்களுக்கு பிரயோஜனமான ஒரு நேரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நாம் எல்லோருமே மறுமை நாளை பற்றிய நம்பிக்கையில் தெளிவாக இருக்கின்றோம். ஈமான் கொண்ட முஃமின்கள் மறுமை நாளை பற்றிய தெளிவான ஈமான் கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. ஈமான் கொள்ள வேண்டிய 6 விஷயங்களையும் முஃமின்களாக இருக்கக்கூடிய நாங்கள் நம்பி இருக்கின்றோம். என்ன அந்த 6 விடயங்கள், ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்கள்? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹ். இதில் பிரதானமான ஒரு நம்பிக்கை தான் என்ன? மறுமை நாள் பற்றிய ஒரு நம்பிக்கை. இந்த மறுமை நம்பிக்கை என்பது ஒரு மனிதனுக்கு எப்போதிருந்து ஆரம்பிக்கும் என்று சொன்னால், அவன் மரணித்ததிலிருந்து ஆரம்பிக்கின்றது. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவன் அதற்கு பிறகு பர்சக் என்று சொல்லக்கூடிய கபர் வாழ்க்கைக்கு அவன் தயாராகின்றான். அதற்கு பிறகு பர்சக்கிற்கு பிறகு அவன் செல்லக்கூடிய இடம் மஹ்ஷர் என்று நாம சொல்லுவோம். மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய அந்த மறுமை மைதானத்திற்கு மனிதன் தயாராகி விடுகின்றான். அவன் மரணம் என்ன, அவனுடைய பர்சக்குடைய வாழ்க்கை என்ன, அவனுடைய மஹ்ஷருடைய நிலை என்ன, அதற்கு பிறகு அவன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றி அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து அல்லாஹ்வோடு நெருக்கமாக வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொர்க்கத்தையும், அல்லாஹ்வுக்கு எதிராக, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக மாற்றமாக யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களுக்கு நரகம் என்பதையும் நாங்கள் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த மஹ்ஷருடைய நாளை பற்றி, மறுமை நாளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். என்னவெல்லாம் நடக்கும் என்பது சம்பந்தமாக எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாமல் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். அந்த எல்லா விஷயங்களையும் மனதில் எந்த விதமான நெருடலும் இல்லாமல், மனதில் எந்த விதமான குழப்பமோ சந்தேகமோ இல்லாமல் ஒவ்வொரு முஃமினும் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்போ இந்த மறுமையினுடைய நிகழ்வுகளில் பிரதானமான ஒரு நிகழ்வு தான் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மஹ்ஷருடைய மைதானம். இந்த மஹ்ஷர் மைதானத்திலே நாங்கள் 50,000 வருடங்கள் நிற்போம். 50,000 வருடங்கள் மஹ்ஷருடைய மைதானத்திலே சூரியன் ஒரு ஜானுக்கு மேலாக எங்களுடைய தலைக்கு மேலாக கொண்டு நிறுத்தப்படும். அந்த நிலையிலே நாங்கள் 50,000 வருடங்கள் அங்கே நிற்க வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவான் எங்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பதற்காக. இந்த மறுமையுடைய நாட்களிலே எங்களுக்கு சில கேள்விகள் கேட்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களிடம் சில கேள்விகளை கேட்பான். அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களை பற்றி ஒரு மனிதனிடத்தில் கேட்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க.
4 விஷயங்கள் ஒரு மனிதனிடத்தில், ஒரு ஆத்மாவிடத்திலே கேட்கப்படும். அவன் அதற்கு பதில் சொல்லாமல் அவனுடைய பாதங்கள் அசையாது என்று சொன்னார்கள். 4 கேள்விகளுக்கு அவன் பதிலளிக்காமல் அவனுடைய பாதங்கள் அசையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் முதலாவது என்ன? அவன் தன்னுடைய ஆயுளை எவ்வாறு கழித்தான், தன்னுடைய ஆயுளை, அவனுடைய லைஃபை ஒரு மனிதன் எப்படி கழித்தான் என்பது முதல் கேள்வி. ஆயுளை, தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும், ஒவ்வொரு நொடி பொழுதும் அவன் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் மனிதன் எவ்வாறு கழித்தான், அதற்கு என்ன செய்தான், இதற்கு என்ன செய்தான், ஏன் இதை செய்தான், இப்படி அவனுடைய வாழ்க்கை முழுவதும் நடந்த விஷயங்கள் தான் முதல் கேள்வி. அவனுடைய மொத்த ஆயுளையும் அல்லாஹ் என்ன செய்வான்? ஒவ்வொருத்தரையும் விடாமல் ஒவ்வொரு நொடி பொழுதையும் கணக்கெடுத்து அல்லாஹ் விசாரிப்பான். யாருக்கு அல்லாஹ் துருவி துருவி விசாரிக்க ஆரம்பிக்கின்றானோ அவர் அழிந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு அல்லாஹ் கேள்விகளை துருவி துருவி கேட்க ஆரம்பிக்கின்றானோ அவர் அழிந்து விட்டார். அப்போ ஆயுளை பற்றிய கேள்விதான் முதல் கேள்வி மறுமையிலே. இரண்டாவது என்ன? அவனுடைய ஷபாப், அவனுடைய வாலிபம், அவனுடைய ஷபாபிகி, அவனுடைய வாலிபத்தை பற்றி கேட்கப்படும். வாலிபம் என்பது அவனுடைய ஆயுளில் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அவனுடைய வாலிபம் என்பது ஆயுளில் ஒரு பகுதி. ஆனாலும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? குறிப்பிட்டு வாலிபத்தை பற்றி தனியாக ஒரு கேள்வியை கேட்கிறான். அவனுடைய வாலிபத்தில் ஏன் அந்த கேள்வி அப்படின்னு சொன்னா, அவனுடைய ஆயுளில் செய்த விஷயங்கள் வேறு, அவனுடைய வாலிபத்தில் செய்த விஷயங்கள் வேறு. வாலிபத்தில் சில நன்மைகளை எங்களால் செய்ய முடியும், அதை சிறு வயதில் எங்களால் செய்ய முடியாது. அதே போல சில தீமைகளை எங்களால் வாலிபத்தில் தடுக்க முடியும், அது எங்களுக்கு வயது முதிர்ந்து விட்டால் எங்களால் அதை செய்ய முடியாது. இப்படி ஷபாப், அந்த வாலிபத்துக்கென்று ஒரு தன்மை இருக்கிறது. அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? வாலிபத்தை குறித்து மட்டும் தனியாக ஒரு கேள்வியை கேட்கின்றான் மறுமை நாளிலே. மூன்றாவது ஒரு கேள்விதான் என்ன? மாலிகி, அவனுடைய பொருளாதாரத்தை பற்றிய கேள்வி. இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. பொருளாதாரத்தை பற்றிய, அவனுடைய பொருளாதாரம் அவனுக்கு எப்படி வந்தது, அவன் அதை எப்படி செலவு செய்தான் என்ற அவனுடைய பொருளாதாரத்தை பற்றிய கேள்வி மூன்றாவது கேள்வி. நான்காவதாக அவனுடைய இல்மை பற்றி கேட்கப்படும். அவனுடைய கல்வி, அவனுடைய அறிவை அவன் எப்படி செலவு செய்தான், அவன் அறிவை எப்படி எல்லாம் தேடினான், அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தினான் என்பது பற்றிய கேள்வி நான்காவது கேள்வி. இதில் நானும் நீங்களும் இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்பது மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை. எப்படி ஒவ்வொருவரும், நம்ம எல்லாரும் பதில் சொல்லணும்னு சொன்னா ஒரு கூட்டத்தோட கூட்டமா அப்படி நமக்கு தோணும். ஆனா நாங்கள் எங்களை பார்த்து கொள்ள வேண்டும், எங்களை நாங்களே சொல்லிக் கொள்ள வேண்டும். நானும் இதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன், நான் தப்ப முடியாது. இதில் மிக முக்கியமான ஒன்றுதான் நாம் இன்னைக்கு பேச போற பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கேள்விக்கான பதில். இந்த பொருளாதாரம் என்ற, இந்த மாலிகி என்ற பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு எப்படி வந்தது, அவன் அதை எப்படி செலவு செய்தான் என்பதை பற்றி கேட்கப்படும். இந்த கேள்வியிலிருந்து யாரும், ஒவ்வொருவரும் தப்ப முடியாது என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருளாதாரம் என்பது அடிப்படை தேவை. பொருளாதாரம் என்பது மிக அடிப்படையான ஒரு தேவை மனிதனுக்கு. அந்த பொருளாதாரம் எனக்கு தேவையில்லை என்று ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அது பொய் சொல்றான். பொருளாதாரம் என்பது எனக்கு தேவையில்லை, எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றான், அவன் பொய் சொல்றான். பொருளாதாரம் என்பது எங்களுடைய அடிப்படை தேவை. யாராக வேண்டுமானால் இருக்கலாம், அவருக்கு பொருளாதாரம் என்பது மிக அவசியமாக தேவைப்படும். இன்னைக்கு நாமெல்லாம் சவுதி அரேபியால உட்கார்ந்து இருக்கிறோம். யாராவது நாம சொல்லுவோமா, எனக்கு இந்த வேலை தேவையில்லை, நான் ஊருக்கு போறேன், என்ன நடந்தாலும் இந்த வேலையை நான் பிடிச்சி வச்சுட்டு இங்கேயே உட்கார்ந்து இருப்பேன், காரி துப்புனாலும் என்ன தொடச்சிட்டு வேலையை நான் கண்டினியூ பண்றேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நாம இருப்போம். யாருமே வரக்கூடிய செல்வத்தையோ வரக்கூடிய பொருளாதாரத்தையோ என்ன செய்ய மாட்டோம், வேண்டாம் என்று சொல்ல மாட்டோம். போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் எங்களுக்கு இருக்குமே தவிர வருவதை தடுப்பதற்கான ஒரு விஷயம் நம்மளிடத்தில் இருக்காது. ஆனா இந்த ரிஸ்கை பற்றி நாங்க தெரிந்து கொள்ளணும். ரிஸ்க் என்பது என்ன அப்படின்னா, ரிஸ்க்னா என்ன? ரிஸ்க்னா என்னது? சரி, மாஷா அல்லாஹ், அஹ்சன்த. ரிஸ்க் என்பது என்ன என்று சொன்னால், பொருளாதாரம் ரிஸ்க் தான். ஆனால் பொருளாதாரம் மட்டும் ரிஸ்க் அல்ல. ரிஸ்க் என்பது ஒரு மனிதனுடைய வீடு, அவனுடைய ரிஸ்க். அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய நல்ல துர்ரியத்தன் தையிபா, அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய நல்ல குழந்தைகள் அவனுடைய ரிஸ்க். அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய நல்ல மனைவி அவனுடைய ரிஸ்க். அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய பொருளாதாரங்கள், அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆடைகள், உணவுகள் அனைத்தும் என்ன? ரிஸ்க். இதிலெல்லாம் மேலான ஒரு ரிஸ்க் தான் ஈமான் என்ற ரிஸ்க். இதை விட மேலானது இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ரிஸ்க்.
அல்லாஹ் எங்களுக்கு அந்த ரிஸ்கை தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் அர் ரஸாக். அவன் பொதுவாகவும் ரிஸ்கை அளிப்பான், குறிப்பாகவும் ரிஸ்கை அளிப்பான். ரிஸ்க் என்பது பொதுவாகவும் இருக்கிறது, குறிப்பாகவும் இருக்கிறது. பொதுவாக என்றால் என்ன அப்படின்னா, முஸ்லிம்களுக்கும் உணவளிப்பான். அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் உணவளிப்பான். அல்லாஹுவை மறுத்தவர்களுக்கும் உணவளிப்பான். அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்கிறது, நவுது பில்லாஹி மின்ஹா, அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் உணவளிக்கின்றான், ஆடை அளிக்கின்றான், குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கின்றான். இப்படி அல்லாஹுவை மறுப்பவர்களுக்கும், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கும், அல்லாஹுக்கு மகன் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களுக்கும், அல்லாஹுவே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய ஆடையை, உணவை, தண்ணீரை, வேலை வாய்ப்புகள், குழந்தைகள், பெண்கள், வீடுகள் என அனைத்தையும் கொடுப்பான். இது அல்லாஹுடைய பொதுவான அந்த ரஸாக் என்ற அவனுடைய பண்போடு சம்பந்தப்பட்டது. அவன் அனைவருக்கும் எல்லாவற்றையும் கொடுப்பான். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இது பொதுவாக கொடுக்கக்கூடியது. ஆனா அல்லாஹ் சில பேருக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் குறிப்பாக இருக்கும். அல்லாஹ் விரும்பியவர்களுக்கும் கொடுப்பான், விரும்பாதவர்களுக்கும் கொடுப்பான். இது அவனுடைய பண்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க அப்படின்னா, அல்லாஹ் நீதமாக அவன் நடக்கணும் அப்படின்னு நினைச்சான் அப்படின்னா, அவன் நல்லவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சான் அப்படின்னா, காஃபிர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீரை கூட கொடுத்திருக்க மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அப்போ என்ன, அல்லாஹ் இந்த உலகத்தை ஒரு கொசுவினுடைய ஒரு ரெக்கைக்கு கூட சமமாக கருதலை. அப்படிதான் வருது இந்த ஹதீஸ்ல. அல்லாஹ் இந்த உலகத்தை ஒரு கொசுவினுடைய ஒரு ரெக்கைக்கு சமமாக கருதி இருந்தால் கூட காஃபிர்களுக்கு உணவு கொடுத்திருக்க மாட்டான். அப்போ அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம் என்பது செத்து போய் மக்கி போய் அது என்ன சொல்லுவாங்க, செத்து அந்த அழுவி போய் கிடக்கக்கூடிய ஆட்டை விட ஒன்றுக்கும் இல்லாததான் இந்த உலகம். அதனால்தான் அல்லாஹ் எல்லோருக்கும் என்ன செய்கிறான், உணவு கொடுக்கின்றான், ஆடை கொடுக்கின்றான். அப்ப நமக்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், இஸ்லாத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால், ஈமானை தந்திருக்கிறான் என்று சொன்னால், எங்களுக்கு குழந்தை செல்வங்களை, பெண்களை தந்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் எங்களை விரும்புகிறான் என்பது முதலாவதாக. இரண்டாவது, அவன் எங்கள் மீது ஒரு அன்பு செலுத்தி எங்களுக்கு தர வேண்டிய அனைத்தையும் தருகிறான் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு சரியான பொருளாதாரம் இல்லை, எனக்கு சரியான வேலை இல்லை, இதை விட சிறந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கணுமே, இதை விட எனக்கு சிறந்த ஒரு சம்பளம் எனக்கு கிடைச்சிருக்கணுமே என்பது எல்லோருடைய விருப்பமும் தான். இவன் உலகத்தின் முதல் பணக்காரன் கூட என்ன விரும்புவான், இன்னும் எனக்கு கொஞ்சம் செல்வம் கிடைத்திருந்தால் நன்றாக இருக்கும் என்பதை அவனும் விரும்புவான். ஆனால் ஒரு முஃமின் எப்படி நினைப்பான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரிஸ்குகளிலேயே மிகப்பெரிய ரிஸ்க் இஸ்லாம் என்ற ரிஸ்க். அந்த ஒரு ரிஸ்கை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் என்னை விரும்புகிறான் என்பதை அவன் உணர்ந்து கொள்வான். ஏன்னா சிலருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், சுருக்கி கொடுப்பான். அல்லாஹ் அப்படிதான் குர்ஆன்ல சொல்றான். சிலருக்கு விரித்து கொடுப்பான், அல்லாஹ் சிலருக்கு சுருக்கி கொள்வான். தன்னுடைய அந்த செல்வத்தை, அவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ் சுருக்கி கொள்வான். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சில பொழுதுகள்ல அல்லாஹ் எங்களை சோதிப்பான், சில பொழுதுகளில் அல்லாஹ் எங்களுக்கு சோதனைகளை தருவான், தண்டனையாக அதை வைத்திருப்பான். அவன் என் பக்கம் திரும்ப வேண்டும், இன்னும் என்னை அவன் தொழ வேண்டும், இன்னும் என்னை அவன் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எங்களுக்கு சில நேரத்தில் சோதனைகளாக பொருளாதாரத்தை குறைப்பான். எங்களுக்கு வேலை இல்லை, எங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்கு, இப்படிங்கிறப்போ நாங்கள் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் எங்களை அவன் பக்கம் அழைக்கிறான், இன்னும் நெருங்கி வா என்பதற்காக. இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, இரண்டாவது அல்லாஹ் எங்களுக்கு தராமல் இருக்கின்றான் என்ற சமயத்தில் நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும், நீங்கள் நல்ல மனிதராக, தொழக்கூடிய மனிதராக, நல்ல குர்ஆன் ஓதக்கூடிய மனிதராக, அல்லாஹோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய மனிதராக இருந்தால் நாம் என்ன நினைக்க வேண்டும் என்றால், எங்களுக்கு இப்போது இந்த பணம் கிடைத்தால் இது எங்களுக்கு நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதற்காக அல்லாஹ் எங்களுக்கு தராமல் இருக்கலாம். அல்லாஹ் என்பவன் அல் ஹக்கீம், அனைத்தையும் அறிந்தவன். இதை உள்ளத்துல பதிய வைங்க. அல்லாஹ் அல் ஹக்கீம், அவன் அறிந்தவன், எங்களுக்கு எதை எப்போது எப்படி தர வேண்டும் என்பதை. அப்ப எங்களுக்கு பொருளாதாரம் அதிகமாக கிடைக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்ன இருக்கலாம் என்று சொன்னால், நாங்கள் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கும்போது கிடைக்காமல் இருந்தால் நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும், இது எங்களுக்கு இப்போது கிடைத்தால் அது எங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு ஒரு பாதிப்பாக இருக்கும் என்பதனால் அல்லாஹ் எங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு வச்சிருக்கிறான். இரண்டாவது, நாங்கள் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இல்லை, பாவிகளாகவே இருக்கிறோம், பாவம் செய்கிறோம், இதிலே தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம், வறுமையும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் இன்னும் எங்களை அவன் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறான். நாங்கள் பாவத்தை விட வேண்டும்,
இபாதத்துகளிலே அதிகம் அதிகம் ஈடுபட வேண்டும், அல்லாஹ்வோடு நெருக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அதனால் நாங்கள் ஒருபோதும் நாங்கள் என்ன செய்திடக்கூடாது, எங்களால் தான் சில பேருக்கு கவலை என்னன்னா, நாங்கள் மரணித்து விட்டால் எங்களுடைய குடும்பத்தை யார் பார்ப்பான். சில பேருக்கு நாங்கள் என்ன செய்வோம், எங்களால தான் எங்களுடைய அம்மா அப்பா வாழ்றாங்க, நான் ஒருத்தன் தான், என்னை விட்ட ஆள் இல்லை, நான் தான் இங்க சவுதியில வந்து கஷ்டப்படுறேன், ஒரே ஆளா குடும்பத்தையே நான் தான் தூக்கி நிறுத்தி இருக்கிறேன் அப்படிங்கிற நினைப்பு. அப்படி இருந்தால் அல்லாவிற்காக அதை விட்டு விடுங்கள். அல்லாஹ் அவன் உணவளிப்பவன் யார்? அல்லாஹ் மட்டும்தான் உணவளிப்பவன். எனக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய தந்தைக்கும் என்னுடைய தாய்க்கும், சிலர் என்ன என்னுடைய பெரியம்மா என்னுடைய சின்னம்மா அவங்களுக்கும் நான் தான் என்ன செய்யறேன், பணம் கொடுக்கிறேன், அவருடைய வாழ்வாதாரத்தையும் நான் தான் சம்பாதித்து கொடுக்கிறேன் என்று நினைப்பார்கள். ஆனால் கொடுப்பவன் அல்லாஹ் மட்டும்தான். நாங்கள் எப்படி கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எங்களை ஒரு வழியாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் இவன் மூலமாக இது சென்று அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு வழியாக மட்டும்தான், ஒரு ஒரு கதவாகத்தான் எங்களை ஆக்கி வைத்திருக்கின்றான். நாங்கள் எங்களுடைய கதவுகளை எப்போது அடைப்போமோ அதை அல்லாஹ் எங்களிடமிருந்து தடுத்து விடுவான், இன்னொருவர் மூலமாக அல்லாஹ் கொடுப்பான். நாங்கள் இல்லை என்றாலும் எங்களுடைய மனைவி குழந்தைகளை அல்லாஹ் பார்த்து கொள்வான். நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுக்கு விதிவிலக்கல்ல. அல்லாஹ் நீ இல்லை என்றாலும் இன்னொருத்தரை பயன்படுத்துவான், அவர் இல்லை என்றால் இன்னொருத்தர், அவர் இல்லை என்றால் இன்னொருத்தர், யாருமே இல்லாமல் போனாலும் கூட நேரடியாக அல்லாஹ் என்ன செய்வான், அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கலையா? ஹுபைப் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரடியாக கொடுத்தான். சஹாபி, அவர் சிறையிலே அடைக்கப்பட்டார். சிறையிலே அடைக்கப்பட்டு கைகள் விலங்கிடப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய அந்த பாதுகாப்பு, அந்த மனிதருடைய மனைவி அவர் சொல்லுவார், அவருடைய கைகளில் திராட்சை பழங்கள் இருக்கும். மக்காவில் அந்த காலத்துல திராட்சை பழங்களே கிடையாது எங்கேயுமே. அவருடைய கைகளில் அதை வைத்திருப்பார், அவர் அதை சாப்பிடுவதை நான் பார்த்திருக்கிறேன்றாங்க. இப்படி அல்லாஹ் என்ன செய்வான், நேரடியாக கொடுக்க நாடினால் அதை கொடுப்பான். அதனால் நாங்கள் தான் எங்களால் தான் வாழ்க்கை நடக்கிறது, எங்களால் தான் இந்த குடும்பம் வாழ்கிறது என்பதை ஒரு மனிதன் ஒரு காலமும் நினைத்து விடக்கூடாது. நாங்கள் எல்லோரும் ஒரு பாப், அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பொழுதிலே உங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைப்பதெல்லாம், உங்களுக்கு ரிசுக்குகள் கிடைப்பதெல்லாம், அது அதிகமாவதெல்லாம் உங்களுக்கு கீழ் உள்ள பலகீனர்கள் மூலமாகத்தான் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க சில பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க, சில ஏழைகளுக்கு கொடுத்துட்டு இருப்பீங்க, சில மிஸ்கீன்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருப்பீங்க, சில விதவைகளுக்கு கொடுத்துட்டு இருப்பீங்க. இவர்களுக்கு கொடுப்பதனால்தான் உங்களுக்கு வருதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒவ்வொரு விதவைகளுக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்களா, உங்களுடைய சின்னம்மா பெரியம்மா மாமா எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருப்பீங்க தொடர்ச்சியாக. இப்படி நீங்க சதக்கா செய்யறதுனால தான் உங்களுக்கு அந்த பணம் வருது. நீங்க அதை எப்போது தடுத்து நிறுத்துவீர்களோ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அது உங்களுக்கு வராது. நீங்கள் அந்த கதவை மூடிவிட்டால் அல்லாஹ் இன்னொரு கதவை தேடுவான், அந்த கதவின் மூலமாக அல்லாஹ் கொடுத்து கொண்டு இருப்பான். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவருக்கு ரிசுக்கு வாழ்வாதாரம் அதிகப்படுத்துவதெல்லாம் அவருக்கு கீழ் உள்ளவர்கள் மூலமாகத்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும், எங்கள் மூலியமாக யாருக்கும் எந்த பொருளாதாரமும் போவது கிடையாது. எங்கள் ஒவ்வொருவருடைய பொருளாதாரமும் ரிசுக்கும் நாங்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே எங்களுக்கு எழுதப்பட்டு விட்டது. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு குழந்தை வயிற்றிலே பிறந்தவுடன், அது இந்திரிய துளியாக வந்தவுடன் மலக்கு என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விடத்துல கேட்கிறார், யா ரப் நுத்ஃபா, இந்திரிய துளி என்ன செய்யறது? அல்லாஹ் சொல்வான், அதை என்ன செய், கருவாக மாற்று. கருவாக அவர் மாற்றுவார். மலக்கு கேட்பார், யா அல்லாஹ் கருவாக மாறிவிட்டது, சதை துண்டாக மாற்றவா? சதை துண்டாக மாற்ற சொல்வான் அல்லாஹ். அது சதை துண்டாக மாறிவிடும். சதை துண்டாக மாறியதற்கு பிறகு அவர் கேட்பார், அவர் உன்சாவா தக்கரவல் உன்சா, அவர் ஆணா பெண்ணா? அல்லாஹ் சொல்வான், ஆணோ பெண்ணோ, அதை அல்லாஹ் முடிவு செய்வான். அதற்கு பிறகு அவர் என்ன கேட்பார், அவருடைய வாழ்வாதாரம் என்ன, அவருடைய காலம் என்ன, எத்தனை வயது வரை அவர் வாழ்வார், என்னென்ன பொருள்களை அவர் சம்பாதிப்பார், எதை சாப்பிடுவார் என்பது குழந்தையாக இருக்கும் போது முடிவு செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லன் தமூத நஃப்ஸன் ஹத்தா, எந்த ஒரு ஆத்மாவும் மரணிக்காது. லன்னு சொன்னா லான்னு சொல்லுவோம், லான்னு சொன்னா இல்லைன்னு அர்த்தம். லன் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக, லன் தமூத்த, எந்த ஒரு நஃப்ஸும் மரணிக்காது, நிச்சயமாக மரணிக்காது. ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா வ அஜலஹா, தனக்கு எழுதப்பட்ட ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை அது முடிக்கின்ற வரை, அதனுடைய காலத்தை அது முடிக்கின்ற வரை எந்த நஃப்ஸும் எந்த ஒரு ஆத்மாவும்
மரணிக்காது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதனால் நாம் அனைவரும் நமக்கு எழுதப்பட்ட ரிசுக்கை நாம் சாப்பிடுவோம், ஆடையாக இருந்தால் அதை அணிவோம், செலவு செய்வதாக இருந்தால் அதை நாங்கள் செலவு செய்வோம். இது எல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகுதான் எங்களுக்கு மரணம் வரும் என்பது எழுதப்பட்டு விட்டது. ஈவன் நாங்கள் பிறப்பதற்கு முன்னால், உலகம் இந்த அண்ட சராசரங்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால் கலா கதிர் என்று சொல்லக்கூடிய அந்த விதியினுடைய புத்தகம் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற புத்தகத்தில் பேனைகளால் அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். நான் இங்கு பேசுவது, நீங்கள் இங்கு உட்கார்ந்து கேட்பது எல்லாமே உலகம் படைப்பதற்கு 50,000 வருடத்திற்கு முன்னாலேயே எழுதப்பட்டு விட்டது அல்லாஹ்வுடைய அறிவில் இருந்து. அதனால் நாங்கள் ஒருபோதும் பொருளாதாரத்தை தேடுவதில் முயற்சி எடுக்க வேண்டுமே தவிர அவசரப்பட்டு விட கூடாது. ஏன்னா இஸ்லாம் ஒருபோதும் பொருளாதாரத்தை தேடுவதை தடை செய்யல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வபுதஹு மின் ஃபத்லில்லாஹ். ஜும்மாவுடைய தினத்துல ஓதக்கூடிய சூறாக்கள் இது. அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபைதா குதியத்தி ஸலாத், தொழுகை முடிந்து விட்டால், ஜும்மா தொழுகை முடிந்து விட்டால், ஃபன்தஷிரு, நீங்க என்ன செய்யுங்க, பரவுங்கள். ஃபன்தஷிரு ஃபில் அர்த், உலகத்தில் நீங்கள் பரவுங்கள். வபுதஹு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபத்ல், அல்லாஹ்வுடைய அந்த வியாபாரம், அல்லாஹ் வியாபாரத்தை பற்றி சொல்கிறான். தொழுகை முடிந்து விட்டால் நீங்கள் பரவி உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். தொழுகை என்று முடிந்து விட்டால் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து துறவியாக இரு என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல. பொருளாதாரத்தை நீ தேடு என்று சொல்லக்கூடிய மார்க்கம். ஆனால் இன்று எப்படி தொழுகை நடந்து கொண்டிருக்கும் ஜும்மாவுடைய குத்துபா, நாம சொன்னோம் ஜும்மாவுடைய குத்துபா என்பதும் தொழுகைக்கு சமமானது. அதுல கண்டிப்பாக ஆரம்பத்திலிருந்து கலந்து கொள்ள வேண்டும். அப்ப குத்துபாவுடைய நேரத்திலும் என்ன செய்யறாங்க, வியாபாரம் செய்கிறார்கள். அதுல போய் நம்ம மக்கள் வாங்கவும் செய்யறாங்க. ஹராம், தெளிவான ஹராம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், தொழுகை முடிந்ததற்கு பிறகு என்ன செய்யுங்க, நீங்க வியாபாரம் செய்யுங்கள், உங்களுக்கு விரும்பியதை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது, இந்த தொழுகையா இபாதத்தா அல்லது வியாபாரமா என்று வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் கடையை மூடிக்கொள்ள வேண்டும். தொழுகையுடைய நேரத்தில் தொழுகைதான், வியாபாரம் என்பது அதற்கு பிறகு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தொழுகையுடைய நேரத்தில் தான் எங்களுக்கு ரிசுக்கை எழுதியிருக்கிறான் என்று சொன்னால் அது ஹராமான ரிசுக். அதனால் நாங்கள் அதை விட்டு தொழுகை என்ன செய்யக்கூடாது, வியாபாரத்தை கண்டினியூ பண்ணக்கூடாது. ஏன்னா இஸ்லாம் அதைத்தான் சொல்லுது, தேடணும், உட்காரக்கூடாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது, வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அதே போல தொழில் செய்யக்கூடியவர்கள், நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் ஏமாற்றி வியாபாரம் செய்கிறோமா? சின்ன நம்ம நினைப்போம், நம்ம வியாபாரம் செய்கிறோம் ஆனால் யாரையும் ஏமாற்ற எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா நாங்க அப்படியே சுய பரிசோதனை செய்து பார்த்தா நிறைய விஷயங்களை மறைச்சு வியாபாரம் செய்வோம். நாங்க கொடுக்கக்கூடிய பொருட்கள்ல சில ஏமாற்றுகளை செய்வோம். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி அவர்கள் கடை தெருவுக்கு போகிறார்கள். அங்கே ஒரு தோழர் கோதுமைகளை வைத்து விற்று கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோதுமைக்குள்ள அப்படியே கைவிட்டு அப்படியே எடுத்து பார்த்தாங்க, ஈரமாக இருந்துச்சு. அவங்க கேட்டாங்க, மாஹாதா, என்ன இது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு மழை பெய்ததுல கோதுமை என்ன செஞ்சிருச்சுன்னா நனைஞ்சிருச்சு. அதனால நான் என்ன செஞ்சிருக்கேன், நனைந்த கோதுமைகளை உள்ள வச்சு அதுக்கு மேல காய்ந்த கோதுமைகளை வைத்திருக்கிறேன். இது ஒரு பெரிய குற்றமாக நமக்கு தெரியாது. ஆனா நபி அவர்கள் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க, மிக பயங்கரமான ஒரு வார்த்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, ஏமாற்றுபவர் எம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்னாங்க. யார் வியாபாரத்துல ஏமாற்றுறாரோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்னா முஸ்லிம் உம்மத்துல அவர் இல்லைன்றாங்க. அவர் முஸ்லீமே இல்லை, எங்களோடலாம் அவர் இல்லை அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் இந்த உம்மத்தை விட்டு அவரை பிரிக்கிறாங்க. யார? மன் கஷ்ஷனா, யார் ஏமாற்றுகிறாரோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால நாங்கள் எந்த வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் அதை மறைக்காமல், சில விஷயங்களை மறைக்கலாம். சில கடைகள்ல போயிட்டு இது எப்படின்னா, நாங்க இந்த பொருளை எங்கிருந்து வாங்கணும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. கஸ்டமர் வர்றாரு அப்படின்னா, நான் இந்த பொருளை நான் எங்கிருந்து வாங்கியிருக்கிறேன்னு சில நேரத்தில் கேட்பாங்க, இது எங்க எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. நான் எங்கிருந்து எடுத்தேன் என்பதை அறிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதை மறைக்கலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய குறைகள், அந்த பொருளில் இருக்கக்கூடிய குறைகளை மறைத்து ஏமாற்றி விற்கக்கூடிய அந்த செயலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தடை செய்கிறாங்க. அது இஸ்லாத்தை விட்டு, முஸ்லிம் உம்மத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு காரியம் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. அதனால நாங்க வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து தான் வியாபாரம் செய்யணும். நாங்கள் அந்த பொருளின் மீதோ அல்லது எங்களுடைய கஸ்டமர்களின் மீதோ தவக்குல் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நபி அவங்க சொன்னாங்க,
அல்லாஹ்வின் மீது யார் சரியான முறையில் தவக்குல் வைக்கிறார்களோ அவர்களுக்கு பறவைக்கு உணவளிப்பதை போல அல்லாஹ் உணவளிப்பான். பறவைகள் எப்படி உணவளிக்கப்படுகிறது? காலையில் அந்த பறவை கூட்டிலிருந்து வெளியே செல்கிறது. அது ஜாபுக்கும் போகல, ஹோட்டலுக்கும் போகல. அதுக்கு தெரியாது எங்கே உணவு கிடைக்கும் என்பது அதுக்கு தெரியாது. அப்படி தெரியாத ஒரு பறவை கூட்டை விட்டு வெளியேறி பறந்து செல்கிறது. ஆனால் மாலையிலே வீடு திரும்புகிறது வயிறு நிறைந்த நிலையில். இப்படிதான் நபி அவங்க சொல்றாங்க. அப்ப பறவைக்கு அல்லாஹ் எப்படி உணவளிக்கிறான்? அதனுடைய முயற்சிக்கு ஏற்ப அது முயற்சி செய்து கூட்டை விட்டு பறந்து போகிறது. அதற்கு தெரியாது எங்கே கிடைக்கும் என்பது. ஆனால் அல்லாஹ் அதுக்கு உணவளித்து அதை திரும்ப மாலையிலே கொண்டு வந்து சேர்க்கிறான். அதே போல ஒரு மனிதன் தவக்குள் வைத்தால், சரியான முறையில் அல்லாஹுக்கு தவக்குள் வைத்தால் அல்லாஹ் இதே போன்று உணவளிப்பான் என்று நபி அவங்க சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு நாங்க என்ன செய்யலாம்னா நிறைய சம்பாதிக்கலாம், கோடீஸ்வரனாக கூட ஆகலாம், தப்பே கிடையாது மார்க்கத்துல. ஆனால் இன்று ஒரு பார்வை என்ன அப்படின்னா, சமூகத்துல ஒரு ஆலிமாக ஒருத்தர் இருக்கிறாரு அல்லது தாயியாக இருக்கிறாரு, மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யறாருன்னா அவர் பிச்சைக்காரனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை. பணக்காரரா இருந்தா என்ன ஆலிம்சா பணக்காரரா இருக்காரு, சரியில்லையே, நல்ல ஆலிம்சா இல்லை போல, எங்கேயோ கொள்ளடிக்க, இப்படியெல்லாம் ஒரு பார்வை. இது ஒரு தவறான பார்வை, மார்க்கத்தில் இல்லாத ஒரு பார்வை. கேட்டா நபி அவர்கள் 3 நாட்கள் தொடர்ச்சியாக ரொட்டி சாப்பிட்டதில்ல, வயிறு காய்ந்த நிலையில கல்லை கட்டி கொண்டு நபி அவர்கள் இருந்தார்கள், உண்மை. ஆனால் அப்படித்தான் நாங்கள் இருக்க வேண்டுமா? ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி அப்படின்னா, நபி அவர்கள் முன்மாதிரி யாருக்கு? ஆலிமுக்கு மட்டுமா அல்லது முஸ்லிமுக்கா? முஸ்லிம்கள் அனைவருக்கும் அவர் முன்மாதிரி. அப்ப இப்படி ஒருத்தன் கேட்டா என்ன, அப்ப நீ முஸ்லிம் இல்லையா? அப்ப முஸ்லீமுக்கும் முன்மாதிரி தான், ஆலிமுக்கும் அவர் முன்மாதிரி தான். நபி அவர்களிடத்துல 100 ஆடுகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். 100 ஆடுகள். நம்ம கிட்ட ஆடுகள் இருக்கா? 10 ஆடுகள் இருந்தாலே பெரிய பணக்காரன்ற அளவுக்கு நபி அவருடைய பீரியட்ல நபி அவர்களிடத்தில் 100 ஆடுகள் தொடர்ச்சியாக நபி அவர்கள் வைத்திருப்பார்கள். அதில் அதிகரித்ததென்றால் கொடுத்து விடுவார்கள் அல்லது அறுத்து சாப்பிடுவார்கள். இப்படி நபி அவர்களுக்கு 100 ஆடுகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். பணக்காரர் தான் நபி அவர்கள். ஆனால் எளிமையாக வாழ்ந்தார்கள், ஏழையாக வாழல. நபி அவர்கள் ஏழையாக வாழவில்லை, எளிமையாக வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கை எளிமையாக இருந்தது. செல்வங்களை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு சொத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதையும் கடைசி நேரத்தில் என்ன செஞ்சுட்டாங்க? சதக்காவாக மக்களுக்காக, முஸ்லிம்களுக்காக கொடுத்து விட்டார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நமக்கு தெரியும். அவங்க எப்படி இருந்தாங்க? வந்த நேரத்துல ஒன்றுமே இல்லாம மதீனாவுக்கு வர்றாங்க. அதுக்கு அவங்கள்ட்ட கேட்கப்படுது, நாங்க உங்களுக்கு மனைவியில ஒரு மனைவி, வீடுல பாதி, இப்படி தரவா, கடையில ஒரு கடை தரவா? அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு என்ன செய்யுங்க, சூக்க காட்டுங்க, கடை தெருவை காட்டுங்க, நான் சம்பாதிச்சுக்கிறேன்றாங்க. அதுக்கு பிறகு சம்பாதிச்சு 2 மாடி வீடு கட்டினாங்க. நபி அவர்களுடைய காலத்துல 1400 வருடங்களுக்கு முன்னால 2 மாடி வீடுகளை கட்டியவர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10,000 தங்க தீனார்களை கொடுத்தாங்க. தபூக்குடைய யுத்தத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10,000 தங்க காசுகளை என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க முஸ்லிம்களுக்கு. என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, தபூக்குடைய யுத்தத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்க. 10,000 திர்ஹம் நம்மளால கொடுக்க முடியுமா? பெரிய பணக்காரர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்தார்கள். உஸ்மான் கனின்னு சொல்லுவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பணக்கார உஸ்மான்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பணக்காரர்களாக இருந்தார்கள். அதனால் சஹாபாக்கள் எல்லோரும் ஏழையாகத்தான், பிச்சைக்காரர்களாகத்தான் இருந்தார்கள் என்ற ஒரு தோட்டம்லாம் இல்லை. பணக்காரர்களாக இருந்தார்கள், எளிமையாக வாழ்ந்தார்கள், கொடுக்க வேண்டியதை கொடுத்தார்கள், அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியதை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதைத்தான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நபி அவங்க சொல்றாங்க, நல்ல சொத்து என்பது நல்ல முஃமினுக்கு பயனளிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல சொத்து நல்ல முஃமின்களுக்கு பயனளிக்கும். ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னா, நல்ல முஃமினாக இருந்தால் அவன் என்ன செய்வான்னா, பொருளாதாரம் வர வர அவன் பயப்படுவான். எதற்கு அல்லாஹ் இவ்வளவு தருகிறான் அப்படின்னு சொல்லி பயப்படுவான். அதை அவன் ஒரு சோதனையாக பார்ப்பான். ஆனால் அது இல்லாதவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, அதை ஒரு பெருமையாக பார்ப்பான். இதுதான் பொருளாதாரம் உள்ள நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு நாள் நபி அவங்க இருக்கிறாங்க, பஹ்ரைன்ல இருந்து ஒரு கனிமத்து பொருள் வருது, நிறைய கனிமத்து பொருட்கள் வருது. வந்த உடனே நபி அவங்க பாக்குறாங்க, சஹாபாக்களுடைய முகங்கள் எல்லாம் மலர்ச்சியில இருக்கு. நபி அவங்க கேட்டாங்க, அந்த கனிமத்து பொருள் வர்றது பத்தி கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, ஆமா. அப்ப எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. நபி அவங்க அதை குறையும் சொல்லல, பொருளாதாரத்தை ஆசைப்படுவதை நபி அவங்க குறை சொல்லல. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள், இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாங்க. என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் எடுக்கவா அந்த கனிமத்தை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எடுங்க, தேவையானதை எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஆடையில அப்படியே என்ன செஞ்சாங்கன்னா, பொருட்களை அள்ளி 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 போட்டாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அள்ளினாங்க. இன்னைக்கு நம்ம சட்டை போட்டிருந்தா அள்ள முடியாது இல்ல, கந்தூரா அந்த மாதிரி போட்டிருந்தா அள்ளலாம்.
போட்டு எல்லாத்தையும் அள்ளி வேற ஒரு மூட்டை அந்த மூட்டையும் எடுத்து என்ன செய்யறாங்கன்னா தூக்கி ரெடியாகி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க. செய்யக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் தூக்கி இன்னொரு மூட்டை இருக்கு, அது தூக்கி தோல்ல வைக்கிறதுக்கு ஆள் தேவை. அப்பாஸ் சொன்னாங்க பக்கத்துல இருந்த தோழர்கிட்ட, நீங்க அதை கொஞ்சம் தூக்கி எனக்கு தாங்கல அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, செய்யக்கூடாது, நீங்க தான் தூக்கணும், உங்களால எவ்வளவு தூக்க முடியுதோ அவ்வளோத்தையும் தூக்குங்கன்னாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, அந்த மூட்டையை விட்டுட்டு அவங்களால தூக்க முடிந்ததை தூக்கி கொண்டு தள்ளாடி நடந்து போயிட்டே இருந்தாங்க. நபி அவர்கள் அவர் போகக்கூடிய தூரம் வரை பார்த்து கொண்டே இருந்தார்கள், கையை இப்படி வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இதுல என்ன அப்படின்னா, நபி அவர்கள் குறை சொல்லலை, இப்படி பொருளாதாரத்துக்கு ஆசைப்படுறீங்களா, இஸ்லாத்துக்கு வந்து இவ்வளவு தியாகம் செஞ்ச ஒரு சஹாபி இப்படியே ஆசைப்படுறது அப்படிலாம் நபி அவங்க சொல்லலை. பொருளாதாரத்தை ஒரு மனிதன் எவ்வளவு ஹலாலாக சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக சம்பாதித்து கொள்ளலாம், ஆனா பிச்சை கேட்க கூடாது. ஒரு ஏழை வந்தார் நபி அவர்களிடத்துல, ஃபக்கீர் ஒரு ஏழை வந்தார், கை நீட்டி கேட்டார். நபி அவங்க சொன்னாங்க, நீங்கள் இப்படி கையை நீட்டி தானம் கேட்பதை விட, உதவி கேட்பதை விட, ஒரு கோடாரியை கொண்டு போய் காட்டுல போய் மரத்தை வெட்டி முதுகுகளில் சுமந்து அதை விற்று சாப்பிடுவது மேலானதுன்னு சொன்னாங்க. இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயம். சோம்பல் இஸ்லாத்தில் தடை. நீங்கள் உழைத்து உங்களால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யலாம், சம்பாதித்து கொண்டே இருக்கலாம், நல்ல ஆசைப்படலாம், ஆனால் அளவுக்கு மீறி என்ன செய்யக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வான், வஇன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், வஇன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். அவன் மனிதன் என்ன செய்யறான்னா பயங்கரமாக ஷதீத் கடுமையாக என்ன செய்யறான்னா ஆசைப்படுறான். இன்னும் அல்லாஹ் சொல்றான், மனிதர்களுக்கு தங்கம் வெள்ளி போன்றவை அவனுக்கு விருப்பமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றான். அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன விருப்பமாக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. ஆனா அதை நாங்கள் ஹராமான முறையிலோ அநியாயமான முறையிலோ அதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு காலமும் தேடக்கூடாது. சில பேரெல்லாம் வேலை கிடைக்கல, அது கிடைக்கல, இப்படி எல்லாம் போய் ஏமாத்தவும் முடியல அப்படிங்கிற நிலைமை வந்ததுக்கு பிறகு கூட திருமணம் செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல, வரதட்சணை அப்படிங்கிற பேர்ல நல்ல ஒரு பணக்கார வீட்டு பெண்ணை திருமணம் செய்து அவருடைய வாப்பா சம்பாதித்து வைத்திருந்த செல்வங்களை எல்லாம் வரதட்சணை என்ற பெயர்ல என்ன செய்யறாங்க, கொள்ளையடிக்கிறார்கள். அவருக்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனாலும் இவர் இதை தர வேண்டும், இவங்க இந்த காரை தரணும், வீடு தரணும், தங்கம் இவ்வளவு தரணும் என்று சொல்லி பெண்ணுடைய வீட்டிலிருந்து, பெண்ணுடைய தந்தையிடத்திலிருந்து அவர் சம்பாதித்த சொத்துக்களை வரதட்சணை என்ற பெயர்ல என்ன செய்யறாங்க, கொள்ளையடிக்கிறார்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்லணும் மறுமை நாளிலே. மாலிகி, உன்னுடைய பொருளாதாரம் உனக்கு எப்படி வந்தது என்ற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, ஆதமுடைய மகன் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஆதமுடைய மகனுக்கு ஒரு தங்க ஓடை இருந்தாலும் என்ன செய்வான், லபுத்தகா இலா சானி, ஒரு தங்க ஆறு ஓடுது வீட்டுக்கு முன்னால அல்லது வீட்டுக்கு உள்ள ஒரு தங்க ஆறு ஓடுது, என்ன செய்வான், உட்கார்ந்துட்டு மாஷா அல்லாஹ் தங்க ஆறு தான், இனி நம்ம பிரச்சனையே இல்லை, செட்டில் தான், ஒரு தங்க ஆறு இருந்தா போதுமே, ஓடிட்டு தானே இருக்கு, தங்க குழம்பு கூட இல்லை, தங்க ஆறுன்னு சொல்றாங்க நபி அவங்க. தங்க ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அது ஓடிச்சா அவன் என்ன செய்வான்னா, லபுத்தகா இலா சானி, ரெண்டாவது ஒரு ஓடை எங்க ஓடுதுன்னு தேடுவான். ரெண்டு ஓடை ஓடுதா, லபுத்தகா இலா சாலிஸ், மூணாவது ஓடை எங்கன்னு தேடுவான். இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய நிலைன்னு சொன்னாங்க. எந்த அளவு சொன்னாங்கன்னா, இது எப்போ தீரும் தெரியுமா, எப்போ தீரும் நபி அவங்க சொன்னாங்க, அவனுடைய வாயை மண் நிரப்பும் வரை. அவனுடைய வாயை மண்ணு நிரப்பும், கபர்ல கொண்டு போய் வச்சு மண்ணை போடுவாங்களே, அது வரைக்கும் என்னதான் ஒரு மனிதனுடைய நினைவு இப்படித்தான் இருக்கும். ஒரு தங்க ஓடை கிடைத்தாலும் 2, 3 என்று தேடிக்கொண்டேதான் இருப்பான் என்று நபி அவங்க சொன்னாங்க. அதனால் ஆசை இருக்கலாம், ஆனால் தேடுவதில் நியாயம் இருக்க வேண்டும், ஹலால் என்பது இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளிலே எங்களிடத்துல கேட்கக்கூடிய நேரத்தில் கண் பிதுங்கிய நிலையில் இருக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து விடக்கூடாது. அதற்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறக்கூடியவர்களாக நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது, இருந்து விடக்கூடாது. ஹராமை செய்து ஹராமான முறையிலே பணத்தை ஈட்டக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து விடக்கூடாது. இன்றைக்கு பலருக்கு என்னன்னா ஒரு குழப்பம், நாங்கள் நிறைய முறையில பணம் எங்களுக்கு வருகிறது, ஆனால் ஒரு குழப்பத்திலேயே அதை செஞ்சுக்கிட்டேயும் இருக்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது, அல் ஹலாலு பையின், ஹலால் என்பது தெளிவானது, வல் ஹராமு பையின், ஹராம் என்பதும் தெளிவானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது, முத்தஷாபிஹாத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரண்டிற்கும் மத்தியில இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல குழப்பம் இல்லை, நமக்கு குழப்பமாக இருக்கும். அது உண்மையிலே ஹலாலா அல்லது ஹராமா என்பதில் குழப்பம் இருக்கும். நபி அவங்க சொன்னாங்க, யார் அந்த குழப்பத்துல வீழ்றாரோ அவர் ஹராத்துல தான் விழுறாரு அப்படின்றாங்க. அப்ப எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதா, எங்களுக்கு அதுல ஒரு தெளிவான தன்மை இல்லையா,
இது ஹலாலா ஹராமா என்பது தெரியாமல் எங்களுக்கு இருக்குதா அப்படின்னா நாங்க என்ன செஞ்சிடணும், அதை விட்டுறணும். அது என்னதான் ஹராம் என்று சொல்லி நாங்கள் விட்டு விட வேண்டும். இதுதான் என்ன வரா, பேணுதல். அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னாங்க, முத்தஷாபிஹத்தான விஷயங்கள்ல போய் என்ன செஞ்சிடாதீங்க, விழுந்துடாதீங்க, ஹலால்லே நீங்க என்ன இருந்துருங்க. ஏன்னா சிலர் இன்னைக்கு அந்த கிரெடிட் கார்டு அது இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு அதை நாங்க எடுக்கலாமா, கஷ்டமா இருக்கு. சில பேர் உலமாக்கள்கிட்ட போய் கேட்கறது, எப்படி முன் அதாவது என்னன்னா முன்னுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் போட்டே கேட்கறது, இது எடுக்கலைன்னா அவ்வளவுதான் செத்துருவேன், அந்த மாதிரி போட்டு எடுத்து இதுக்கு ஹலாலா ஹராமா அவர் பயந்துருவார். உலமா அவர் ஆலிம் என்ன செய்வாரு, இப்படி செத்துருவேன்லாம் சொல்றாரு, இவருக்கு ஹராமுன்னு சொன்னா அப்புறம் நம்ம மேல பழி போட்டுருவான்னு சொல்லி அவர் என்ன செய்வாரு, ஆமா யார என்ன செய்ய பண்ணுங்க அப்படின்றாரு. இதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு எங்களுக்கு இந்த ஆலிம் சொல்லிவிட்டார். மற்ற ஆலிம்கள்ட்ட எல்லாம் கேட்பாங்க, அவர் ஹராம் சொல்லுவார், அவரை விட்டுறது. இவர் அவர்கிட்ட கேட்க ஹராம் இல்ல விட்டுறது. இப்படி தேடிட்டே இருப்பாங்க உலமாக்கள், மாறி 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 கடைசியில ஒருத்தர் தெரியாம சொல்லிடுவாரு ஆமான்னு சொல்லி. அவரை பிடிச்சென்ன, சரி அப்ப இந்த ஆலிம் எனக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை பின்பற்றக்கூடிய நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இதுலதான் ஒண்ணுதான் இந்த வட்டி என்பது. வட்டி என்பது மிக மோசமானது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சர்வசாதாரணம். நபி அவங்க சொன்னாங்க, அந்த வாடையை கூட நுகராமல் யாரும் மரணிக்க மாட்டார்கள் இறுதி காலகட்டத்துல. அது நபி அவங்க அந்த வட்டியை பத்தி எச்சரிக்கக்கூடிய நேரத்துல முதலாவதாக வட்டியை பத்தி பார்க்கும் நேரத்துல இது நிரந்தர நரகத்திற்கு ஈடான ஒரு பாவம் போல மிக மோசமான பாவமாக குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி தருகிறது. இரண்டாவது, நபி அவங்க சபிச்ச ஒரு காரியம். வட்டி என்பது நபி அவர்கள் சபிக்கக்கூடிய ஒரு காரியம். யார் சபிக்கிறாங்க, நபி அவங்க. நம்முடைய தாய் எங்களை சபித்தால் எங்களுக்கு பொறுக்க முடியாது, நீ நாசமா போவேன்னு சொன்னா எங்களால பொறுக்க முடியாது, உம்மாவுடைய சாபமாச்சே பழிச்சிருமோ, வாப்பா சபிச்சா எங்களால பொறுக்க முடியாது. ஆனால் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்த ஒரு காரியம் தான் என்ன அப்படின்னா வட்டி. நபி அவங்க சொல்றாங்க, ஆக்கிலர் ரிபா, யாரெல்லாம் சபிக்கிறாங்க பாருங்க, ஆக்கிலர் ரிபா வ மூக்கிலஹு வ கேதிபஹு வ ஷாஹிதைஹி ஹுவ சவாஉன் அப்படின்னு சொல்றாங்க. வ ஆக்கிலர் ரிபானா வட்டியை சாப்பிடக்கூடியவர், வட்டியை சாப்பிடக்கூடியவரை அல்லாஹ்வுடைய தூதர் சபிச்சாங்க. ஒ மூக்கிலஹு, அது அவருக்கு சாப்பிட கொடுப்பவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். ஒ கேதிபஹு, அதற்கு எழுதுவாரே, வட்டி இதுதான் சொல்லி எழுதுவாரே. அல்லது நாங்க இன்னைக்கு கிரெடிட் கார்டுல சைன் போடுறோமே, நான் கிரெடிட் கார்டு எப்படின்னா, கிரெடிட் கார்டுல 40 நாளுக்கு முன்னாலதான் நான் கெட்டிடுறேனே, நான் வட்டி தான் அதுல கெட்டலையேன்னு சொல்லுவாங்க. ஆனா அக்ரிமெண்ட் என்ன, சைன் பண்ணக்கூடிய நேரத்துல நான் 40 நாள் தாண்டினால் நான் வட்டியை கட்டுவேன் என்று அக்ரிமெண்ட்ல நாங்க என்ன செய்யறோம், சைன் போடுறோம். அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம், நான் வட்டிக்கு தயார் என்பது அர்த்தம். இப்ப 40 நாள் தாண்டினால் நான் கட்டுவேன் அப்படிங்கிறது என்ன, அதற்கு காதிபகு, அதுக்கு எழுதுவது என்ன, ஒரு அது ஹராமானது, சபிக்கிறாங்க நபி அவங்க. அதுக்கு பிறகு நாலாவது சொல்றாங்க ஷாஹிதேஹி, அதுக்கு சாட்சி கையெழுத்து போடுபவர்கள். ஊர்கள் எல்லாம் வட்டி வாங்கும் நேரத்துல சாட்சி கையெழுத்து போடுவாங்க. இந்த சாட்சி கையெழுத்து போடக்கூடியவர்கள் வட்டி எடுக்கிறாங்களா, வட்டி கொடுக்கறதும் இல்லை, வட்டி எடுக்கிறதும் இல்லை. அவர்கிட்ட வாங்குறாருங்கிறதுக்கு சாட்சி தான், சரிங்களா? இப்படி சாட்சியாக இருந்தவர், எழுதக்கூடியவர், கொடுப்பவர், வாங்குபவர், இந்த 4 பேரும் ஹுவ சவாஉன்னு சொன்னாங்க நபி அவங்க. இவர்கள் பாவத்தில் சமமானவர்கள்ன்றாங்க. பாவத்தில் இவர்கள் சமமானவர்கள். எப்படி வாங்கக்கூடியவரும் கொடுக்கக்கூடியவரும் எப்படி பாவிகளோ அதற்கு சமமானவர்கள் தான் காதிபகு, எழுதக்கூடியவரும் சாட்சியாக இருக்கக்கூடியவர்களும் என்று சொல்லி நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். இந்த வட்டியை எடுத்தவன், வட்டியை சாப்பிட்டவன், நபி அவங்க சொன்னாங்க, மறுமை நாளிலே ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்தவனை போல மறுமை நாளில் எழுப்பப்படுவான்னு சொன்னாங்க. ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்தவன் எப்படி எழுப்பப்படுவானோ அதே போல மறுமை நாளில் அவன் எழுப்பப்படுவான். இன்னொரு செய்தி மிக பயங்கரமானது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் செய்வதற்கு சமமானது. வட்டி எப்படி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக போர் செய்வதற்கு சமமானது. அல்லாஹ் ஒரு சஹாபி இதற்கு இந்த தஃப்சீர் கொடுக்கிறாரு, மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய படையோடு நிற்பான், வட்டி வாங்கியவர்களை முன்னுக்கு நிற்பாட்டி வைத்து உன்னுடைய படையை அழைத்து வா, என்னோடு சண்டையிட அப்படிமா. அல்லாஹ்வோடு சண்டையிட எதை வைத்து, யாருக்கு எதிராக, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக போர் செய்யக்கூடிய பாவங்களில் ஒன்றாக இந்த வட்டி. இதை விட மிக மோசமானது. நபி அவங்க சொன்னாங்க, அது எப்படிப்பட்ட பாவம் என்பதாக. வட்டி என்பது சலாசத்து வ சபூன பாபன், வட்டிக்கு 73 வாசல்கள் உண்டு அப்படின்றாங்க நபி அவங்க. சலாசத்து வ சபூன பாபன், 73 வாசல்கள் உண்டு. அதிலே ஐசருஹா மிஸ்லு, அதுல கடைசி வாசல் இருக்கு, மிக மோசமான வட்டி இல்ல, அதுல 73 வாசல்ல மிக லேசான வாசல், கடைசி 73வது வாசலாக யார் நுழைகிறாரோ,
ஐசருஹா மிஸ்லு அன் என்கிஹர் ரஜுல உம்மஹு அப்படின்றாங்க. அந்த 73வது வாசலோடு யார் நுழைகிறாரோ அவர் தன்னுடைய தாயை திருமணம் செய்வதற்கு சமம்னு சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப 73வது வாசலாக நுழையக்கூடிய அந்த கடைசி நிலை வட்டி கூட எப்படிப்பட்டது? தாயை திருமணம் செய்வதற்கு சமம் என்ற அளவுக்கு மிக மோசமான ஒரு பாவமாக இப்னு மாஜாவிலே 2274வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வட்டியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முற்று முழுதாக இதை புறக்கணிக்க வேண்டும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு எங்களுக்கு ஏதாவது வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவசரப்பட்டு நாங்கள் என்ன செய்யறோம்? பல விஷயங்களிலே இந்த வட்டியில போய் விழக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. என்ன காரணம் சொன்னா அவசரம். எங்களுக்கு இப்போது தேவை என்ற ஒரு அவசரத்தின் காரணமாக அது தேவையே இருக்காது. ஆனால் எங்களுக்கு நாங்களே ஒரு தேவையை ஏற்படுத்தி கொண்டு அதை நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா செய்யறோம். இந்த பொருளாதாரம் எங்களுக்கு வர வர எங்களுடைய உலக ஆசை என்ன செய்யணும்? அதிகரிக்கும். நபி அவங்க சொன்னாங்க, உலக ஆசை அதிகரிக்கும், மரணத்தினுடைய வெறுப்பு அதிகரிக்கும். அவன் மரணிக்க விரும்ப மாட்டான். பொருளாதாரம் நிறைய வர 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 அவன் உலகத்தை மோகம் கொள்ளுவான், உலகத்தை எப்படியாவது அனுபவிக்க வேண்டும் என்று. இரண்டாவது, மரண சிந்தனை அவனை வெறுப்படைய வைத்துக் கொண்டே இருக்கும், மரணத்தை அவன் வெறுத்து கொண்டே இருப்பான் அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. இன்னும் அதே போல இந்த வியாபாரத்துல ஒன்றுதான் நாங்க இந்த ஏமாற்றி வியாபாரம் செய்யறது, பொருளாதாரத்துல நமக்கு இல்லாத பொருளாதாரத்தை எடுப்பது என்பது மிக மோசமானது. ஹைபருடைய ஒரு யுத்தம், இந்த ஹைபருடைய யுத்தம் முடிந்து அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா வந்துகிட்டு இருக்கிறாங்க. வந்தாச்சு, ஹைபருடைய யுத்தம் முடிந்து விட்டது, கனிமத்து பொருட்கள் எல்லாம் கிடக்குது. அப்போ ஒவ்வொருத்தங்களா மரணிச்சு கிடக்குறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் மரணிச்சு கிடக்குறாங்க, அவருடைய மையத் அங்க கிடக்குது. அப்போ ஒவ்வொரு சஹாபாக்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா நபி அவர்களோட போய் பாக்குறாங்க, யார் யாரெல்லாம் மௌத்தானதுன்னு பாக்குறாங்க. பார்க்க நேரத்துல ஒவ்வொருத்தராக பார்த்து சஹாபாக்கள் சொல்றாங்க, இவர் ஷஹீத், இவர் ஷஹீதாகி விட்டார், அப்படித்தானே சொல்லுவாங்க. இவர் ஷஹீதாகி விட்டார், இவர் ஷஹீதாகி விட்டார் அப்படின்றாங்க. இவங்க எல்லாருமே போர்ல கலந்து கொண்டு முஸ்லிம்களுடைய படையிலிருந்து முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எதிராக போரிட்டு மரணித்தவர்கள், கஷ்டப்பட்டு போராடி மரணித்தவர்கள். அவங்க ஒவ்வொருத்தரையும் சஹாபாக்கள் இவர் ஷஹீத், இவர் ஷஹீதுன்னு சொல்லிக்கிட்டே போறாங்க. அப்போ அதுல ஒருத்தரை சொன்னாங்க, அவங்க இவர் ஷஹீத் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தோழர், அவர் கொல்லப்பட்டு கிடக்கிறார். நபி அவங்க சொன்னாங்க, அவரை நான் நரகத்தில் கண்டேன்னு சொன்னாங்க. அவரை நான் நரகத்தில் கண்டேன். யார் ரசூலல்லாஹ், என்ன எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த கனிமத்துடைய பொருட்கள் இருக்குல்ல, அந்த பொருட்களில் ஒரே ஒரு போர்வையை அவர் எடுத்தார். என்ன, ஒரே ஒரு டவலை எடுத்தார். கனிமத்து பொருள்ல தங்கத்தையோ வெள்ளியையோ அவர் எடுக்கல. அவருக்கு உரித்தானதுதான். அவர் அதுக்கு தகுதியா அப்படின்னா அவர் தகுதியானவர். அவர் சண்டையிட்டார், அவர் போரிட்டார், அவர் கொல்லப்பட்டார். கொல்லப்படுவதற்கு முன்னால என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த பொருள்ல கனிமத்து பொருட்கள்ல ஒரே ஒரு டவலை எடுத்துக்கிட்டாரு. அந்த போர்வையின் காரணமாக அவர் நரகத்தில் இருப்பதை நான் பார்த்தேன்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. பாருங்க எந்த அளவுக்கு அவருக்கு தகுதியாக இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அனுமதி இல்லாமல் அடுத்தவர்களுடைய பொருளை என்ன செய்வது, எடுத்து தன்னோடு வைத்துக் கொள்வது. நபி அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்தில் அடுத்தவருடைய இடத்தில் ஒரு சாணை ஒருத்தர் எடுக்கிறார். அன்னைக்கு அதுதான் ஊர்கள் எல்லாம் இந்த வீட்டுக்கு இந்த பவுண்டரி வால் கட்டுறதுல அவ்வளவு சண்டை. என்னுடைய இடம் இது இவ்வளவுதான் இருக்கு, 2 இன்ச்சு எனக்குத்தான் இப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அந்த எவ்வளவு பெரிய பிரச்சனைகள். நபி அவங்க சொன்னாங்க, தனக்கு இல்லாத ஒரு சொத்தை, ஒரு ஜானை அவர் எடுத்திருந்தார் சொன்னா அவர் நரகத்துல அவர் காண்பார், நரகத்துல அதை அவர் என்ன செய்வார், அவர் காண்பார் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. அதனால் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உழைக்க வேண்டுமா? இஸ்லாம் எங்களை உழைக்க சொல்கிறது. நல்ல முறையில், ஹலாலான முறையில், தெளிவான முறையில் உழைக்க வேண்டும். அந்த உழைப்பில் எங்களுக்கு அதிகப்படியான நாங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வரவில்லை என்று சொன்னால், எங்களுடைய இபாதத்தை அல்லாஹ்வோடு நெருக்கமாக ஆக்கக்கூடிய விஷயங்களில் எங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாகத்தான் எங்களுக்கு பரக்கத்து கிடைக்குமே தவிர, அது அல்லாத ஹராமான முறையிலே எங்களுக்கு ஒருபோதும் பரக்கத் என்பது எங்களுக்கு கிடைக்காது. அப்போ முன்னாடி எல்லாம் நமக்கு இப்போ சவுதி அரேபியால இருக்கிறோம் அப்படின்னா, நாங்க இல்லாம ஊர்கள்ல இருந்திருப்போமே, வேலை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல எங்களுடைய தவக்குள் பார்த்தா சரியான தவக்குலா இருக்கும். அல்லாஹ் எப்படி எனக்கு வேலை தருவான், அல்லாஹ் எனக்கு எப்படியும் வாழ்வை தருவான், இப்படின்னு பெரிய தவக்குள் எங்களுக்கு இருக்கும். ஆனா கிடைச்சதற்கு பிறகு தவக்குள் இருக்காது. கிடைத்ததற்கு பிறகு என்ன, வேலை போயிருமோ, அங்க சண்டை நடக்கு, ஈராக்ல சண்டை நடக்கு, யமன்ல இருந்து குண்டு போடுறான், எங்களை ஊரை விட்டு துரத்திடுவானோ, சவுதியை விட்டு இப்படி ஒரு பயந்து அப்ப இருந்த தவக்குல் எங்களுக்கு இப்ப இல்லை. அல்லாஹ் என்பவன் உயிரோடு தான் இருக்கின்றான், அன்று இருந்தவன் இன்றும் இருக்கின்றான், இனியும் இருப்பான்.
அதனால் எங்களுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் எங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அதில் கவலைப்பட வேண்டிய அவசியமோ, உலகத்தில் அது நடக்கிறது இது நடக்கிறது என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எங்களுடைய தக்குவாவின் மூலமாக அல்லாஹ்வுக்கு நாங்கள் எப்போது அஞ்சி நடப்போமோ அல்லாஹ் எங்களுக்கு உணவளித்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கின்றான், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ, வமை யத்தகில்லாஹு யஜ்அல் லஹு மக்ரஜா, அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், வழிகளை திறந்து கொடுப்பான். சில பேர் சில பிரச்சனைகள்ல மாட்டி இருப்போம், சில கஷ்டங்கள்ல மாட்டி இருப்போம். இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், வழி. அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான். சரிங்களா? அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான். அவன் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவான். வமை யத்தகில்லா, அல்லாஹ்வை யார் பயந்து நடக்கிறார்களோ, யஜ்அல் லஹு மக்ரஜா, அவர்களுக்கு அல்லாஹ் வழிகளை திறந்து விடுவான். இது ஒரு வாக்கு. வயர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப், இது அல்லாஹ் கொடுக்கிற வாக்கு. அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, வயர்சுகு, அவர்களுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை வழங்குவான். மின் ஹைசு லா யஹ்தசிப், அவர் அறியாத புறத்தில் இருந்து. எங்களுக்கு அறியாத புறத்து, எங்களுக்கு 2 வழிதான் தெரியும். பொருளாதாரம் வருவதற்கு எங்களுக்கு 2 வழி தெரியும். ஒண்ணு நினைப்போம், இங்க வேலை செஞ்சா ஒரு வழி, இன்னொன்னு ஊர்ல பிசினஸ் தொடங்கினா 2வது வழி. இதை தவிர வேற வழி எங்களுக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு 200 வழிகள் வைத்திருப்பான். அதனால் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, வழிகளை தேடி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வமை யத்தகில்லா, அல்லாஹ்வுக்கு யார் பயப்படுகிறார்களோ, வயர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப், அவர்கள் அறியாத புறத்திலிருந்தெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு வாக்களிக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் தேவையான ரிஸ்க்குகளையும் அடிப்படையான விஷயங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த தக்குவா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மறுமை நாளிலே நாங்கள் பதில் சொல்லக்கூடிய நேரத்திலே கண் பிதுங்கிய நிலையில் நாங்கள் பதில் சொல்லக்கூடியவர்களாக ஆகிவிடக் கூடாது. எங்களுடைய வாழ்வாதாரம் ஹலாலாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் ஒரு சம்பவம், நபி அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் அப்படியே என்ன செய்யறாருன்னா வர்றார், வந்து என்ன செய்யறாரு, கதறி 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 அழுறார். பள்ளிவாசலில் உட்கார்ந்து கதறி கதறி அழுது கொண்டு இருக்கிறார். சஹாபாக்கள் வந்து பாக்குறாங்க, அவங்க வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி. நபி அவங்க கேட்டாங்க, இவருடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் அப்படின்றாங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், அவர் இப்படி அவர் அல்லாஹ் தான் வணங்குறாரு, இப்படி தேம்பி தேம்பி அழுறாரு, அல்லாஹ் இடத்துல துவா செய்யறாரு, அல்லாஹ் ஏன் இதை ஏற்க மாட்டான் அப்படி கேட்டபோது நபி அவங்க சொன்னாங்க, அவர் குடிப்பது ஹராம், அவர் சாப்பிடுவது ஹராம், அவர் உடுத்திருக்கக்கூடிய ஆடை ஹராம், இவருக்கு எப்படி அல்லாஹ் பதிலளிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அதனால் எங்களுடைய வாழ்வாதாரம், நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, இதுல எதுலையுமே வந்து என்ன செய்யக்கூடாது, ஹராம் கலந்திருக்க கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி தெளிவாக இல்லை என்று சொன்னால், அதுல வந்து ஏதாவது ஒரு குளறுபடி இருக்குது அப்படின்னு சொன்னா எங்களுடைய துவாக்கள் என்ன செய்யப்படாது, அங்கீகரிக்கப்படாது. மறுமை நாளிலே நாங்கள் வேதனை செய்யப்படுவோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.